டெஸ்ட்ல இந்தியாவோட வெற்றிக்காக விளையாடக்கூட ஒரு பிளேயர் வந்து ரஹானே அன்டவுட்டட்லி. பட் அப்ப கூட அவர் நல்ல நாக்ஸ் ஆடினாலும் லாஸ்ட்ல யுவராஜ் சிங் வந்து ஒரு 4 அடிச்சு பிரீத்தி சிந்தா வந்து அவரை பாராட்டிட்டு போயிடுவாங்க யுவராஜ் சிங். பட் அந்த ஷாட் அடிக்கிற ஸ்டைல், காம்னஸ் ஆன் த கிரவுண்ட், அக்ரஷன் ஒன்லி ஆன் த வே யூ பேட் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட வந்து ரஹானே வந்து ராகுல் டிராவிட் மாதிரி இருந்தாரு. அதே மாதிரி இந்தியன் கிரிக்கெட்டை உலகம் ஃபுல்லா பேச வச்சாரு ஒரு விஷயத்துல. என்ன அப்படின்னா, சமீபமாவே இந்தியா எதுல சாதிச்சாலும் அதுல நொட்ட சொல்றத சோசியல் மீடியால பார்க்க முடியுது. தோனில இருந்து கேப்டன்சி ஷிஃப்ட் ஆகும் போது ரஹானேக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் கேப்டன்சியோட சேர்ந்த பேட்டிங் அப்படிங்கிற பட்சத்துல அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். பிக் ரோஸ் கிரிக்கெட் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருப்பவர் ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டர் திரு வெங்கட் பிரசாத் அவர்கள். வணக்கம். வணக்கம். ரஹானே அவர்கள் தனது எல்லா போட்டில இருந்து ஓய்வு அறிவிச்சிருக்காரு. அவரை இந்த ஓய்வு அறிவிச்சதுல இருந்து பாக்குறோம், அவரை பத்தி வர நியூஸ்க்கு இவர் ஒரு டெஸ்ட் ஹீரோ, கோலியோட பெஸ்ட் பார்ட்னர் அப்படிங்கறதெல்லாம் நிறைய செய்திகள் அவரை பத்தி வருது. ஏன் இந்த ஓய்வு, இதோட பின்னணி என்ன, அவர் அந்த டெஸ்ட் ஹீரோ கோலியோட பெஸ்ட் பார்ட்னர்ஷிப் சொல்றப்போ இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷனை பத்தி, அதாவது உங்களுக்கு வந்து ஐபிஎல் விளையாடணுங்கிறதுக்காகவே கிரிக்கெட் விளையாடணும் அப்படிங்கிற எண்ணம் ஆரம்பிச்ச அந்த காலத்திலேயே கூட டெஸ்ட்ல இந்தியாவோட வெற்றிக்காக விளையாடக்கூட ஒரு பிளேயர் வந்து ரஹானே அன்டவுட்டட்லி. இன்ஃபேக்ட் வந்து கிட்டத்தட்ட அவருடைய பிஹேவியர்ஸ், அவருடைய பேட்டிங் ஸ்டைல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் டிராவிட் அவரே ஒத்துருக்கும். இன்ஃபேக்ட் அவரால் மென்டர் பண்ணப்பட்ட ஒரு ஆள்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரஹானே வந்து பெரிய லெவல்ல வெளிச்சத்துக்கு வந்ததே ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அவர் ஆடின ஒரு சூப்பரான ஓப்பனிங் நாக்ஸ்க்காக தான். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி அவர் கிங்ஸ் 11 பஞ்சாப்ல நல்லா விளையாடிட்டு இருந்தாரு யுவராஜ் சிங் கேப்டன்சி கீழே. பட் அப்ப கூட அவர் நல்ல நாக்ஸ் ஆடினாலும் லாஸ்ட்ல யுவராஜ் சிங் வந்து ஒரு 4 அடிச்சு பிரீத்தி சிந்தா வந்து அவரை பாராட்டிட்டு போயிடுவாங்க யுவராஜ் சிங். சோ அப்ப பெருசா ரஹானே ஹைலைட் ஆகல. பட் ஒரு டிகேட் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் அவருக்கு நடந்துட்டு இருக்கும் போதே அவர் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ரொம்ப நல்ல நாக்ஸ் எல்லாம் விளையாடி இருக்காரு. அப்ப ராகுல் டிராவிடோட கேப்டன்சி கீழே விளையாடி இருக்காரு, ராகுல் டிராவிடோட கோச்சிங் கீழே விளையாடி இருக்காரு. சோ கிட்டத்தட்ட அவருடைய ஒரு ரெப்ளிகாவா இவர் வருவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு பேட்டிங்கும் பண்ணாரு. இன்னொரு ரீசன் அவரே ராகுல் டிராவிட் மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு அக்ரஷன் ஆன் த ஃபீல்ட் அப்படிங்கிறது அவருடைய பேட்டிங்ல அவர் பண்ண கேப்டன்சி இருக்கும்போது அவர் பண்ண சூப்பரான சில மூவ்ஸ்கள்ல தான் இருக்குமே தவிர, இந்த ஆவுன்னு கத்துறது, சும்மாவே வந்து ஓவர் பாடி ஆக்ஷன்ஸ் பண்றதெல்லாம் அவர்கிட்ட இருக்கவே இருக்காது. ரொம்ப காமா இருப்பாரு. அதே மாதிரி ஒரு ப்ரெஷர் மொமெண்ட்லயும் காமா இருந்து யோசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான கேப்டன்சி அவர்கிட்ட இருந்துச்சு. 6 மேட்ச் கேப்டன்சி பண்ணியிருக்காரு. டெஸ்ட்ல எல்லாமே இன்டரிங் கேப்டன்சியா தான் வந்தாரு, எக்ஸப்ட் ஃபார் அந்த 1 ஆஃப் சீரீஸ் அகைன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் தவிர மீது எல்லாத்துலயுமே ஒரு இன்டரிங் கேப்டனா தான் வந்தாரு. ஆனா 6 கேப்டன்சி அவர் கேப்டன்சி பண்ண 6 டெஸ்ட் மேட்ச்லயுமே 4 ஜெயிச்சிருக்கோம், 2 டிரா பண்ணிருக்கோமே தவிர தோக்கவே இல்லை. அதே மாதிரிதான் ஒன் டேல 3 ஒன் டே பண்ணாரு, நல்ல ரிசல்ட் தான். ஸோ நல்ல ஒரு சூப்பரான பிளேயர். அதுவும் அந்த மிடில் ஆர்டரை ஸ்டெபிலைஸ் பண்ணாரு. ஆஃப்டர் ராகுல் டிராவிடோடைய ஆப்சன்ஸ்ல வந்து அந்த மிடில் ஆர்டரை உண்மையிலே ரொம்ப நல்லா அவரும் புஜாராவும் ஸ்டெபிலைஸ் பண்ணாங்க. எல்லாருமே புஜாரா வந்து ராகுல் டிராவிட் மாதிரி கேம்னுவாங்க. எஸ், புஜாரா தான் ராகுல் டிராவிட் மாதிரி நிறைய பாலை வேஸ்ட் பண்றது, போலர் டயர்டா தான் பண்ணாரு. பட் அந்த ஷாட் அடிக்கிற ஸ்டைல், காம்னஸ் ஆன் த கிரவுண்ட், அக்ரஷன் ஒன்லி ஆன் த வே யூ பேட் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட வந்து ரஹானே வந்து ராகுல் டிராவிட் மாதிரி இருந்தாரு. அவருடைய கரியர்லயே மறக்க முடியாத ஒரு சூப்பரான 2 மூமெண்ட் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த 2020-21 சீரீஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அவர் சூப்பரா போய் ஜெயிச்சுட்டு வந்தது. அது யாராலுமே மறக்க முடியாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 36லாம் ஆல் அவுட் ஆகி இந்தியா ஒரு பேட் பொசிஷன்ல இருக்கும்போது விராட் கோலி வந்து தனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாரு. அப்போ அப்படி ஒரு ப்ரெஷர் மொமெண்ட்ல அந்த கேப்டன்சியை கையில எடுத்து ஃபர்ஸ்ட் மேட்சே சூப்பரா ஒரு செஞ்சுரி போட்டு, அதுக்கப்புறம் அந்த சீரீஸ்ல எக்ஸப்ஷனல் கேப்டன்சி பண்ணுவாரு. பிச் கண்டிஷன்ஸை பார்த்து 11வது ஓவரே அஸ்வினுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணி அந்த சீரீஸ் இந்தியா ஜெயிச்சுட்டு வெளியே வந்தாங்க. ஸோ ஃபேபுலஸான ஒரு சீரீஸ். அது வந்து அவர் மறக்கவே முடியாத ஒரு மொமெண்ட் அவருக்கு கிரிக்கெட்ல. அதே மாதிரி இந்தியன் கிரிக்கெட்டை உலகம் ஃபுல்லா பேச வச்சார் ஒரு விஷயத்துல. என்ன அப்படின்னா, ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக அந்த 1 ஆஃப் டெஸ்ட் ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து சீரீஸ் ஒன்று பண்ணோம். அதுல ஆப்கானிஸ்தானோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இது. ஓகேங்களா? அதை இந்தியாவில தான் ஹோஸ்ட் பண்ணோம். அதுல வின் பண்ணிட்டு அந்த கப்புக்கான அந்த ஒரு போட்டோ எடுக்கும்போது ஆப்கானிஸ்தானே நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அவங்களையும் உட்கார வச்சு போட்டோ எடுத்த அந்த ஒரு கெஸ்டர் இருக்கு பாத்தீங்களா? கிரிக்கெட் இஸ் அ ஜென்டில்மென்ஸ் கேம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திச்சு அந்த கெஸ்டர். அந்த எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐம் ரைட், அது ஒட்டின காலகட்டத்தில் தான் இந்த பால் டேம்பரிங் இஷ்யூல வந்து இவரெல்லாம் ஸ்மித் எல்லாம் மாட்டினாரு. அதே மாதிரி ஸ்மித் ஓவர் அக்ரெசிவ். ஆஸ்திரேலியா எப்பவுமே அப்படிதான், விளையாட தெரியல அப்படின்னா உடனே கிட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிலாம் இருக்கும்பொழுது இட்ஸ் அ ஜென்டில்மென்ஸ் கேம். இதுதான் இந்தியா சாதிக்கும் போது இந்தியா இப்படிதான் நடந்துக்குவாங்க அப்படின்னு இந்தியன் கிரிக்கெட்டுக்கே ஒரு பெருமை சேர்த்த ஒரு மொமெண்ட் அப்படின்னா அது வந்து ரஹானே வந்து அந்த சாம்பியன்ஷிப் கப்பு, அந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக அந்த கப்பை லிஃப்ட் பண்ணும்போது ஆப்கான் பிளேயர்ஸையும் கூப்பிட்டு எடுத்த போட்டோ தான். ஸோ அப்படி ஒரு ஜென்டில்மேன் ஆஃப் கிரிக்கெட் அன்டவுட்டட்லி.
அவர் வந்து நிறைய பெருமைகள் சேர்த்து கொடுத்திருக்காரு இந்தியாவுக்கு அந்த டிகேட் ஆஃப் ஹிஸ் கரியர்ல. அப்ப இப்படிப்பட்ட பிளேயர் இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க, அப்படி இருந்தும் ஏன் அவர் வந்து நம்ம இந்தியன் டீம்ல செலக்ட் ஆக மாட்டேங்கிறாரு, முக்கியத்துவம் கொடுக்கப்படல, என்ன காரணம்? அதாவது இந்த கேள்வி நிறைய பேர்ட்ட இருக்கு. ரஹானே வந்து ரஹானே வந்து இன்னும் பெட்டரா அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்கலாம். அவர் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் ரேட்டடு, அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படல பாலிடிக்ஸ்னு. சமீபமாவே இந்தியா எதுல சாதிச்சாலும் அதுல நொட்ட சொல்றத சோசியல் மீடியால பார்க்க முடியுது. இப்ப இந்த ஆன்சருக்கு நான் புள்ளிவரமா பதில் சொல்றேன் வியூவர்ஸ். பட் ஒரு விஷயம் நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியா வந்து இந்த சோசியல் மீடியா ட்விட்டர் முக்கியமா, ட்விட்டர் வந்து முழுக்க முழுக்க லெப்டிஸ்ட் கண்ட்ரோல்ல இருக்கு, அது தெரிஞ்சுக்கோங்க. ஹூவர் மைட் பி தி ஓனர். அதே மாதிரி சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம் தான் நம்ம நிறைய பார்க்குறோம். இன்ஸ்டாகிராமுமே இட் வாஸ் மேட் பை இட் இஸ் ஓன்டு பை யூஎஸ், பட் இட் வாஸ் மேட் இன் சைனா. ஸோ அல்காரிதம்லாம் அவங்க கண்ட்ரோல் இருக்கு. இதனால தான் இந்தியா எதுல அச்சீவ் பண்ணாலும் அதுல ஏதாவது ஒரு அன்வான்ட் பாலிடிக்ஸ் நுழைச்சு அந்த அச்சீவ்மெண்ட்டை நம்மளை பாராட்டவே விடாம பாத்துக்கிறாங்க. அதனாலதான் இப்போ கிரிக்கெட்ல இந்தியா கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கு, எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ டிஃபீட்ஸ் இன் தி லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ். அப்ப கூட இந்த பாலிடிக்ஸ் பத்தி பேசிய சஞ்சு சாம்சன் ஏன் மறுக்கப்பட்டாரு? இவருக்கு வந்து சான்ஸ் கொடுக்கல. இப்ப என்ன சொல்ற, சஞ்சு சாம்சன் சான்ஸ் கொடுக்கல, அதுக்கப்புறம் கருண் நாயருக்கு சான்ஸ் கொடுக்கல, அவருக்கு சான்ஸ் கொடுக்கல, இவருக்கு சான்ஸ் கொடுக்கல, நட்ராஜுக்கு வாய்ப்பு கொடுக்கல, ரஹானே ஒழிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டேட்டாவை சொல்லாத சும்மா பாலிடிக்ஸா மியூசிக் போட்டு மட்டும் சொல்ற கண்டென்ட்ஸ் வருது. ரஹானேக்கு இனஃப் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. 10 வருஷம் அவர் இந்தியன் கிரிக்கெட்டுக்காக விளையாடி இருக்காரு. 2017 அவருடைய ரெக்கார்ட் ஃபேபுலஸா இருந்துச்சு. என்னுடைய மெமரி கரெக்டா இருந்தா 650 ரன்னுக்கு மேல எடுத்தார் 2014 சீசன்ல. சோ அந்த நேரங்கள் காலகட்டத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி அண்ட் ரஹானே இவங்க 2 பேர்ல யார் அடுத்த கேப்டன்சின்னு கூட பேசப்பட்டது. பட் கோலிக்கு கேப்டன்சி இம்பார்ட்டன்ஸ் ஏன் கொடுக்கப்பட்டதுன்னா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் அக்ரெஷன். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிபி சீரீஸ்னு சொல்லுவோம், இந்தியா ஆஸ்திரேலியால போய் விளையாடக்கூட ஒன் டே சீரீஸ். அது அந்த சீரீஸ்ல 2012 காலகட்டங்கள் நினைக்கிறேன், 2012-13 காலகட்டங்கள்ல ஒரு சேஸ் வந்து 300+ ரன் அடிக்கணும், ஸ்ரீலங்காக்கு எதிராக அடிக்கணும், 38 ஓவர்ல அடிக்கணும். அந்த மேட்ச்ல அவர் எப்படி போய் விளையாடி இருக்காருன்னு போய் பாருங்க கோலி. So Kohli proved to be more aggressive, not just in words or action, but in terms of his fearless batting also. அதனால தான் ரஹானேவோட கோலிக்கு ஒரு படி இம்பார்ட்டன்ஸ் எக்ஸ்ட்ராவா கொடுக்கப்பட்டது. ஏன்னா ரஹானே ரொம்ப நல்லா பேட்டிங் பண்ணியிருந்தா கூட கோலியை விட நல்ல பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரூஃப் அந்த இடத்துல பண்ண முடியல. ஏன்னா 2 பேருமே they went hand in hand. அதுல கோலி was a little more aggressive in terms of scoring. ஒருவேளை கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவா யோசிச்சு ஒன் டே அண்ட் T20க்கு கோலி கேப்டனா இருக்கட்டும், டெஸ்ட்டுக்கு ரஹானே போடலான்னு யோசிச்சிருந்தா, ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்த பீரியட் 2017 காலகட்டம், 2014 நல்லா அக்ரெசிவா வந்துட்டு இருந்தார். சோ விராட் கோலியோட தோனில இருந்து கேப்டன்சி ஷிஃப்ட் ஆகும் போது ரஹானேக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் கேப்டன்சியோட சேர்ந்த பேட்டிங் அப்படிங்கிற பட்சத்துல அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஆனா ரஹானேக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலையா அப்படின்னா கண்டிப்பா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா WTC 2 தடவை இந்தியா ஃபைனல் போச்சு. WTC வந்து வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப், செஸ் சாம்பியன்ஷிப்போட ஒரு வேர்ல்டு கப் மாதிரி. அதுல 2 ஃபைனல் நம்ம போனோம், 2த்துலயுமே ரஹானே இருந்தாரு, அதை மறந்துடாதீங்க. 1. 2வது, அவர் ஏன் டீம் அவுட் அவருக்கு வந்து லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டதுன்னா வெரி பேட் ஃபேஸ் ஆஃப் கிரிக்கெட் அவர் ஆடினாரு கார்த்திக். இதுதான் ரெக்கார்டு. நீங்க ரெக்கார்டு எடுத்து பாருங்க. ஒரு காலத்துல இப்ப லேட்டஸ்டா சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராமோட சேர்த்து கிரிக்கெட் பாக்குறவங்களுக்குலாம் அது தெரியாது. பட் நாங்கெல்லாம் கிரிக்கெட்டை வந்து 98 ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 98 நான் ரொம்ப குட்டி பையன், அப்போல நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு காலகட்டத்துல வி கமெண்டேட்டர்ஸ் லிட்டரலி கர்ஸ்ட், ரஹானேக்கு ஏன் ஒரு பிரேக்கே கொடுக்க மாட்டீங்க, அவர் இவ்வளவு பேட் ஃபேஸ் அவருக்கு இருக்கே ரஹானேக்கும் புஜாராக்கும்னே நாங்க சொல்லியிருக்கோம். ஏன்னா 2021 இப்பதான் உங்ககிட்ட நான் சொன்னேன், சூப்பரா ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஜெயிச்சு கொடுத்தாருன்னு. அதுல 2020 டிசம்பர்ல ஒரு செஞ்சுரி போட்டிருப்பாரு தன்னுடைய ஃபர்ஸ்ட் கேப்டன்சி டெஸ்ட் மேட்ச்ல. நீங்க நல்லா போய் பாருங்க, அதாவது அந்த சீரீஸ்ல. அப்போ அப்படி ஒரு செஞ்சுரி போட்டதுதான் அவருடைய கடைசி செஞ்சுரி. அதுக்கப்புறமா மறுபடியும் விராட் கோலி டீமுக்குள்ள வராரு. 2021, 22 2 வருஷமா அவர் விளையாடுறாரு. 17 இன்னிங்ஸ்ல 2 50 தான். ஓகேங்களா, 2 50 17 இன்னிங்ஸ்ல 2 50 இல்ல 3 50 நினைக்கிறேன். இஃப் ஐ எம் ரைட், 2 50 தான் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2 டக்கா 3 டக்கு, கிட்டத்தட்ட சிங்கிள் டிஜிட் ஸ்கோரே ஒரு 5-6 தடவை எடுத்தாரு. அந்த 2 வருஷமும் 17 இன்னிங்ஸும் அவரோட ஸ்கோர் நீங்க பாத்தீங்கன்னா 350 தாண்டல. 17 இன்னிங்ஸ்ல 350 ஒரு செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர் வர ஒரு செகண்ட் டவுன் தேர்ட் டவுன் ஒரு பேட்ஸ்மேனுக்கு கரெக்டா நீங்க யோசிங்க. சோ அவரும் புஜாராவும் ரொம்ப குரூஷியலான நிறைய மேட்சஸ்ல நிறைய தடவை அவுட் ஆயிருந்தாங்க. புஜாரா வாச்சும் பால் வேஸ்ட் பண்ணிடுவாரு, இவர் அதையும் மிஸ் பண்ணாரு. அது ஒண்ணு.
ரெண்டாவது அப்பதான் ஷர்துல் தாக்கூர் மாதிரி, ஜடேஜா மாதிரி லோயர் ஆர்டர்ல பீப்புள் வேர் ஸ்கோரிங் சூப்பர். முக்கியமா ரிஷப் பந்த். ஐ கெப்ட் ஹிம் ஃபார் தி லாஸ்ட். ரிஷப் பந்த் வந்து ஃபேபுலஸான நாக்ஸ் ஆடி இவருடைய பொசிஷன்ல அவரை கொண்டு வந்துட்டு டவுன் தி ஆர்டர் ஒரு ஆல்ரவுண்டரை வச்சுக்கலாமா, ஷர்துல் தாக்கூரை வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தாட் வந்ததுனால தான் இவருக்கான ஸ்பேஸ் டீம்ல போக ஆரம்பிச்சது. ஸோ இவரை பாலிடிக்ஸ் ரீசன்கால ஒதுக்கி வைக்கல. இவருமே மகாராஷ்டிராலேருந்து வந்த பிளேயர் தான். ஸோ நீங்க அந்த பாலிடிக்ஸ் படி பார்த்தாலும் இவருக்கு இம்பார்ட்டன்ஸ். ஆனா ஒன்னா ஜாதி பத்தி பேசுவாங்க, அப்படி பார்த்தாலும் இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கத்தான் செய்யுது. ஸோ இந்த மாதிரி கண்மூடித்தனமான விஷயங்களை நம்பாதீங்க கற்றுக்கு சொல்றேன். ஸோ ரஹானே டிராப் பண்ணதுக்கு காரணம் அவர் 2021-22 சந்திச்ச மிக மோசமான ஒரு பேட்டிங் ஃபேஸ். அதுக்கு அப்புறமா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல சூப்பரா விளையாடினாரு. 670 ரன்கள் மேல அடிச்சாரு. உடனே அவரை பிக் பண்ணிட்டாங்க. எப்படி டைரக்டா ஃபைனல்ல இந்த நம்ம காதல் படத்தை கூட சொல்லுவாங்களா, ஸ்டேட் ஹீரோவா சார், இந்த அமெரிக்க மாப்பிள்ளை, இந்த ஃப்ரெண்டு, நண்பன், அண்ணன் அப்படிலாம் வேணாமா அப்படின்னு மாதிரி. அப்படி இல்லாம டைரக்டா WTC ஃபைனல் கொண்டு வந்தாங்க அவரை. ஏன்? டொமஸ்டிக் கிரிக்கெட் நல்லா ஆடி இருக்காரு, இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒய் நாட். அண்ட் ஹி பிளேட் வெல் ஆல்சோ. 80+ ரன்ஸ் அடிச்சாரு. பட் அகைன் அதுக்கு அடுத்து வந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல 0-8. நீங்க சொல்லுங்க அவருக்கு எப்படி இடம் கொடுக்க முடியும் டீம்ல? சோ பாயிண்ட் இஸ், புது டேலண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. அவருடைய கண்டினியூட்டி விட்டாரு. கேப்டன்சி வந்து ஆக்சுவலா கேப்டன்சி கோலிக்கு அப்புறம் ரஹானேக்கு போக வேண்டியது நண்பா. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா 2020-21 சீரீஸ்ல ரோஹித்தும் உள்ள இருந்தாரு, ரஹானேவும் உள்ள இருந்தாரு. பட் கேப்டன்சி வாஸ் கிவன் டு ரஹானே. கோலி வந்து லீவ்ல போறேன்னு சொன்னப்போ. ஸோ ரஹானே வாஸ் லுக்ட் அப் ஆன் அ கேப்டன். பட் என்னைக்குமே அழகா ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. நான் கொஞ்சமா சமீப காலத்துல தான் இந்த ஆஸ்ட்ராலஜி பத்தி படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க பாக்குற ஆப்னால எல்லாம் கிடையாது. அது ஒரு சயின்ஸா நான் ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்கேன், இந்தியா சந்திரயான் லான்ச் பண்ணதுல இருந்து. ஸோ அதுல அழகா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உங்களுக்கு நல்ல நேரம் அப்படின்னு வரும்போது அதை வச்சு நீங்க உங்களை பெட்டர்மெண்ட் பண்ண பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்தவங்களுக்கு எடுக்க பார்க்க கூடாது. கெட்ட நேரம்னு வரும்போது இன்னும் கான்பிடண்டா அவங்க முயற்சி போட்டுட்டு இருக்கணும். சோ இவருக்கு என்ன ஆயிடுச்சு, நான் இவருக்காக இந்த தத்துவத்தை சொல்ல ஜெனரலா சொல்றேன். சோ இவருக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த பேட் ஃபேஸ்ங்கிறது அவர் கேப்டன்சி வரும்போது, கேப்டன்சிக்கு எதிர்பார்க்கப்படும் போது வந்துடுச்சு. தட்ஸ் தி அன்லக் ஐ வுட் சே, பேட் லக் ஐ வுட் சே. சோ 2021 இருந்து அவருடைய ஃபார்ம், ஜனவரில இருந்தே அவரோட ஃபார்ம் டிப் ஆகிட்டே இருக்கவே இவரை டீம்லயே வச்சுக்க முடியல. கேப்டனா எப்படிப்பா வச்சுக்க முடியும் அப்படின்னு ரோஹித் சர்மா கேப்டனா பிக் பண்ணிட்டாங்க. அண்ட் லக்கு, ரோஹித் சர்மாவோட லக் அங்க என்னன்னா, அவருக்கு டொமஸ்டிக் சீசன்ஸ் நிறைய கிடைச்சிருச்சு. ரோஹித் சர்மா ரெக்கார்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஒன் டேல இங்கிலாந்துலயே போய் வெளுத்திருக்காரு. ஒன் டேல அவரை மாதிரி ஒரு பிளேயரே கிடையாது. இங்கிலாந்துல செஞ்சுரி, ஆஸ்திரேலியால செஞ்சுரி. நான் சொல்றது பிச்சில, இங்கிலாந்து பிச்சஸ் செஞ்சுரி, ஆஸ்திரேலியா பிச்சில் செஞ்சுரி. சவுத் ஆப்பிரிக்கால மட்டும்தான் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கு அவரோட ரெக்கார்டு. மீதி எல்லா இடத்துலயுமே அவுட் சைட் இந்தியா கூட நல்லா ஆடி இருக்காரு ஒன் டேல ரோஹித் சர்மா. ஆனா டெஸ்ட் நீங்க எடுத்தீங்கன்னா அவருக்கு பெரிய ரெக்கார்ட்ஸ் இல்ல. பட் டொமஸ்டிக்ல அவர் டெஸ்ட்லயுமே மாஸ். சோ கரெக்டா இவர் ரஹானே கேப்டனா பார்க்கப்பட்டாரு ஆஃப்டர் கோலி. பட் அவர் கோலியோட அந்த கேப்டன்சி ஃபேஸ் முடிகிற காலகட்டத்துல ரஹானேவோட பேட்டிங் ரொம்ப டிமினிஷ் ஆகுது. நிறைய டொமஸ்டிக் சீரீஸ் நடக்குது. ரோஹித் சர்மா சூப்பரா விளையாடிட்டாரு. சோ இவரை டீம்லயே வச்சுக்க முடியாத நிலைமை ஒரு பக்கம், ரோஹித் சர்மா கேப்டனா இன்னொரு பக்கம். தட்ஸ் வை ரஹானேஸ் டூம் ஸ்டார்ட்.